ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் கேஜிஎஸ் சிம்பிள் வேர்ல்ட். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக செய்யக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த கருவேப்பிலையிலிருந்து நான் சாதம் செய்ய போகிறேன். நீங்கள் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சேனலுக்கு வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட நெக்ஸ்ட் வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் தேவையான அளவு சாதம் வடித்து ஒரு பிளேட்டில் ஆற விட்டுருக்கேன். சாதம் வந்து நல்லா ஆறட்டும், இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தை ஒரு 30 செகண்ட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு சும்மா லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஒரு 3/4 அளவு நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக வந்து இந்த ஏர்ஃபால் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. ஏர்ஃபால் பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னு என்கிட்ட கேட்டால் நான் கண்டிப்பாக கருவேப்பிலை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குமே அந்த பிரச்சனை இருந்தது. பட் கருவேப்பிலை வந்து சாப்பிட்டா நமக்கு அந்த முடி கொட்டுற பிரச்சனை வந்து கொஞ்சம் தீரும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் தேவையான அளவு ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் லைட்டாக வந்து சூடாகட்டும். ஆயில் சூடானதுமே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போது ஒரு 4-5 முந்திரி வந்து எடுத்துக்கலாம். அதையும் பீஸ் பண்ணி நான் இந்த கடுகோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை அதிகமாக போட்டால் நம்ம ரைஸ் சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்குமே ஒவ்வொரு வேர்க்கடலை கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வேர்க்கடலை எப்போவுமே அதிகமாக ஆட் பண்ணுவேன். லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா அண்டு காஞ்ச மிளகா ஒரு 4 நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெறும் பச்சை மிளகாவோ இல்லை வெறும் காஞ்ச மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால நான் 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகா காஞ்ச மிளகாவுடைய சாரெல்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கட்டும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களுமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேவையான அளவு மஞ்சப்பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சப்பொடி வரைய பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளியுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். இப்போது தேவையான அளவு கல்லுப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். நம்ம பாதி அளவு ஆயிலும் பாதி அளவு நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடி செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, கருவேப்பிலை ஜீரக பொடி, அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். செம்மையாக இருக்குல்ல கலரு, டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துருச்சு. இப்போது ஆல்ரெடி வடித்து வச்ச சாதம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இந்த சாதம் செய்ய வேண்டிய வேலை. இந்த சாதம் செய்கிறதுக்கு நம்ம பண்ண வேலை இவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்களும் இந்த கருவேப்பிலை சாதம் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.